ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இப்போ கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. இந்த சேனல்லையும் சரி, அந்த ஒரு சேனல்லையும் சரி, ஒரு இக்கட்டான நிலைமையினால தான் வீடியோ போட முடியல. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்து எடுத்திருக்க வீடியோ ஏதோ ஓரளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அந்தளவுக்கு குவாலிட்டிஸ் இருக்காது, எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால் ஏதோ ஏனோ தானிங்க லைட்டாக ஆகும். ஏதோ அங்கங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, நான் போன ஹோட்டலில் ஒருத்தவங்க கஸ்டமரு என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னு. அதை பொறுத்து தான் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் டைம் இதுமாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதாவது தனியாக என் ஃப்ரெண்டை விட்டு தனியாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பாருங்க. ஆனால் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம முன்னாடி உள்ளே போகிறப்ப ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உருவம் நாங்கள் வெளில போனதுக்கப்புறம் ஏதோ இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு எதுவும் தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ வயசு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, இங்கே மலேசியாவில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹோட்டல், அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் நிறைய இடத்துல இங்கே இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க நைட்டில் சவுண்டு வரும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு எப்படி இருந்தால் எதுவும் நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு நான் சும்மா வந்திருக்கேன். இந்த இடத்துல எதனால் இந்த மலேசியா வந்திருக்கேன் அப்படின்னு முடியாது. அந்த மலேசியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான நிலைமைக்காக தான் நான் மலேசியாவில் வந்தேன். ஆனால் அப்படி வரப்போ நான் சும்மா இங்கே பக்கத்தில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நானே ஊர் சாப்பிட்றது இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ என்னென்னா, சும்மா அப்படி காலையில் அந்த வர கஸ்டமர்ஸ்லாம் எங்கள்கிட்ட இப்படி சொல்லுவாங்க, நாங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறப்பெல்லாம் இதுமாரி இந்த ஒர்க்கில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இல்லாமல் நம்ம வீடியோ டிக்டாக் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் இங்கே வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்படி போடுறப்போ நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு குரூப்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த இடத்துல ஒரு இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த இடத்த நான் காட்டுறேன். இந்த மலேசியாவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆறாக இருக்குது அப்படின்னு சரியாக தெரியல. வாங்க ஒரு இடத்துல போய் மேலே போய் பார்த்துட்டு நானும் பார்த்துட்டு ஒரு இதை கொண்டு வருது என்னன்னு சரியாக தெரியல. உள்ள ஆள் இருக்கா என்னென்னு சரியாக தெரியல. மேலே போய் பார்த்துட்டு அப்படியே வர இடத்துக்கு பேசுவோம். ஓகே கீழே கேட்க உங்களுக்கு பிடிச்சிடும். இது மேலே தான் போக போகிறோம். இப்போ வாங்க பார்ப்போம். ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, என்ன தெரியல. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த இடத்த பற்றி எதாவது தெரியுமாச்சு? உங்களுக்கு தெரிஞ்சு நிறையா புரியல. வாங்க எந்த அளவுக்கு ஒட்டை அடிச்சிருக்கும் பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே மேலே மேலே போவோம். சார் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அது இதாகவே இருக்குது, அம்மாண்டாவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த இடத்த விட்டு ஓடிடாதீங்க. இல்லைங்க, சரிங்களா? கதவெல்லாம் திறக்க வேணாம். எல்லாத்துக்கும் அலாரம் லாக் வச்சுருப்பாங்க. இதோட பார்த்திங்கன்னா அலாரம் லாக் மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இது லிஃப்ட்டு. சவுண்டு கேட்குதான்னு தெரியல. ஒரு சவுண்டு கேட்குது. வாங்க பார்த்துருவோம். சப்போஸ் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒன்றா ஏதோ ஒன்று ஆகுதா அப்படின்னா டக்க முடியாதுங்க. பொறுமையாக போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இருங்க நான் முன்னாடி போய்க்கிறேன். சவுண்டு கேட்குதா? சவுண்டு கேட்குது. இருங்க நான் போய்க்கிறேன். இல்லைங்க இதுக்கு இங்கே நினைப்போங்க. இதுதான் லாஸ்ட்டு. வண்டி சவுண்டு இது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் எதுவும் இல்லை பார்க்குற அளவுக்கு. ஆனால் இன்னொரு நாளைக்கு நம்ம இந்த இடம் தான் சொன்னாங்க. அதாவது இந்த ரூமில் தான் ஏதோ ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னாங்க. பார்த்திங்கன்னா டாப் ஃப்ளோருக்கே நம்ம வந்தாச்சு. அதாவது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா, அதாவது அடுத்த ஒரு கட்டில் இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் 3-2 இந்த ஃப்ளோரில் தான் பார்த்திங்கன்னா அமர்ச்சியமாக நடக்குது அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படி எது நமக்கு சரியாக தெரியல. இன்னொரு நாள் கரெக்டாக நம்ம பர்மிஷன் வாங்கி நம்ம அந்த இடத்துக்கு கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சப்போஸ் பர்மிஷன் கிடைக்கலன்னா அது நமக்கு தெரியாது. பர்மிஷன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இதிலே தங்கிருந்து ப்ராப்பராக நாங்கள் பழைய வீடியோலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அதேமாதிரி இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதே சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம்.
முடிச்ச பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்போஸ் பர்மிஷன் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது தெரியல. இது இல்லாத பட்சத்துக்கு அடுத்தடுத்து வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ, அதாவது மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா மால் இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த மால் வீடியோ இதெல்லாம் நான் போடுறேன். ஓகேவா? இதோட இந்த வீடியோ நான் படிக்கிறேன். சரி போகலாம், வாங்க போகலாம். ஏன் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கீங்க போல? ஹலோ, உங்களை தான் என்ன ரொம்ப பயந்த மாதிரி இருக்கீங்க போல? முத அனுபவமா? முத அனுபவமோ? சரி விடுங்க, மறுநாள் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக உள்ளே உட்காந்துருவோம், ஸ்டே பண்ணிடுவோம். சுடுகாடா? தெரியுதா இல்லையா? புரியல. சுருக்காடு போனோம், எரிய தெரியுமா? ஆமாம். அதை தாண்டி தான் எங்கள் இதுக்கு போகணும், கொல்லைக்கு. எரியும், ஆத்மா அப்படியே எரியும். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு அப்படியே போட்டு இப்போ கட்டையெடுத்து அடிச்சு எரியிறப்ப பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பயம் இருக்காது? பயம். எத்தனை மணி நைட்டு ரூமா பார்க்கலாம்? போயிட்டு ஒரு 2-2:30. ஓ, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே வந்தப்போ உள்ளே போகிறப்ப கொஞ்சம் லைட்டாக பயந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு மலேசியா. ஓ, வெளிநாடு எப்படி நான் எதுவும் தெரியலையே. இங்கே இருக்க பேய்க்கு லாங்குவேஜ் தெரியுமா தெரியாதா? நம்ம பேசுகிற மொழி தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. புரிய வச்சு அது நம்ம அங்கே தப்பிச்சு வரதுக்குள்ள. சரி ஓகே, வாங்க இதோட இந்த வீடியோ படிக்கலாம், நம்ம வெளியில் போவோம். யார் நிற்கிற மாதிரி இருக்கு? எவனோ போய் நின்னா ஒன்றுமே இல்லை. எவன் எங்கே இருக்கா? இவ்வளோ நேரம் இங்கே தான் நிற்கணும். இப்படி நம்ம யாரும் வைக்கிற போகிறது வாய்ப்பு இல்லையே. எல்லாம் குட்டி தான் இருக்குது. சரி அடுத்த வாட்டி ஃபுல்லாக இது என்னென்னு பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ படிக்கிறேன். அடுத்த வாட்டி ஃபுல்லாக பர்மிஷன் வாங்கிட்டு என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கேஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதோ இங்கே நான் எப்படி தெரியல, இதுதான் ஃபஸ்ட் டைம் யாராவது அபார்டட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சரியாக தெரியல. சரி ஓகே, பிடிச்ச அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிடிக்கல அப்படின்னா இதோட நல்ல ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். உங்களை வந்து நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கோஸ்ட் குரு சேனலில் இருக்க என் ஃப்ரெண்டு குரு தினேஷ், அவனும் ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவன் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் ரொம்ப இது பண்ணியிருப்பான், இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கிட்டான். அதில் என்ன சொல்கிறதுன்னு அவருக்கும் சரியாக தெரியல. அதாவது எப்படின்னா, அவனுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பான், இதுமாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். அந்த ஒரு ரீசனால் அவனால் தாண்டி வர முடியல. அதனால் அதில் வீடியோ அவனால் போட முடியல. அதனால் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நான் இந்த மலேசியாவில் பார்க்கு இந்த மாதிரி வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு நான் போட பார்க்குறேன். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததில்ல, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேலும் அது இங்கே நிறையா இருக்குது. அதுமாதிரி பார்க்கு எல்லா இடத்தையும் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுற்றி காட்டி உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.